வணக்கம். இன்றைக்கி கோலம்ங்கிற தலைப்பில் உங்கள் கூட கொஞ்சம் வார்த்தைகளை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். கோலம்ங்கிறது மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். கண்ணு மட்டும் இல்லை, ஒரு ஆசையும் கூட. பஸ்லெல்லாம் போகும்போது வீடு வீடாக என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது எனக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு. நிறைய சிந்தனைகள் இந்த கோலத்தை பற்றி. ஸ்கேல் அளவு எடுத்த மாதிரி அழகா புள்ளியில் படாமல் நெளிஞ்சு அந்த கோடுகளை எவ்வளோ அழகாக போட்டிருக்கா. ப்ரஷ் எல்லாம் தேவையே இல்லை போல் அப்படின்னு நினச்சிப்பேன். காலை விரித்து நின்று முதுக வளைச்சு தலையை குனிஞ்சு இந்த பொசிஷனில் 2 நிமிஷம் கூட நிற்கிறது இந்த தலைமுறைக்கு முடியுமான்னு தெரியல. 7 மணிக்கே வெயில் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த பெண் தான் ஆளினால் ஆச்சே, கிச்சன் வேலையை பார்க்க வேண்டாமா, அதனால 6 மணிக்கே கோலம் போட்டு கடைசியில் கொஞ்சம் தள்ளி நின்று அழகாக இருக்கான்னு கண்ணால் கணிச்சுப்பாங்க. இந்த கோலத்தோட ஆயுள் நாளைக்கு வாசல் தெளிக்கிற வரைக்கும் தான். இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலமே மழை வந்து அடிச்சுட்டு போயிடும். ஒன்றும் இல்லாட்டி காற்றடிச்சு அந்த கோலப்பொடியெல்லாம் பறந்து போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுமே இவ்வளோ அழகாக ஓவியம் போல் இதை இழைச்சிருக்காங்களே அப்படின்னு இந்த பெண்களை பற்றி நினைக்கும் போது அவங்க கலைத்திறனை பற்றி நான் ரொம்ப வியந்திருக்கேன். அம்மாவும் அத்தையும் சித்தியும் பெரியம்மாவும் அழகழகாக வடித்த கோலத்தை ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கலையேங்கிற குறை உங்களுக்கு உண்டா? எனக்கு கண்டிப்பாக உண்டு. இவ்வளோ அழகான இந்த ஆர்ட் ஃபார்ம் நம்ம காலம் காலமாக வாழ வைக்கணும். பெரிய கோலங்கள் சின்ன சின்னதாக மாறி ஃப்ளாட் வாசல்களில் ஸ்டிக்கராக மாறி கோலங்கள் நிரந்தரமாகவே அழிந்து விடுமோன்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் தொண்டை அடைக்கிறது. இப்படி கோலத்தை பற்றி காலம் காலமாய் பேசலாம். ஒரு கருத்து படித்ததில் பிடிச்சது, அதை கடைசியாக உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த கோலத்தோட சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று, லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஏன் அரிசி மாலை கோலம் போடுறாங்கன்னா, நம்ம பறவை எறும்பு பூச்சிகளுக்கு முதல்ல உணவு கொடுத்துட்டு தான் நம்ம சமையலை தொடங்கணும். கடைசியாக கோலத்தை பற்றி ஒரு சின்ன புது கவிதையோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். நீங்கள்லாம் ரொம்ப பொறுமையாக கவனித்ததுக்கு நன்றி. சமத்து புள்ளிகள் சட்டென அமர அதன் ஊடே வடிவான நெளிகள் சேட்டையாய் குதிக்க, சோகமும் துக்கமும் ஓடி பிடிப்பது போல் வெற்று தரையில் வாழ்க்கையே பதித்திட்டாய். கோல் இல்லாமல் கண்ணால் கணித்த விட்டம், அழிப்பு இல்லாமல் அச்சு பதித்த இழைகள், தூரிகை இல்லாமல் தீட்டிய தடங்கள். அட, இது கோலமா, காலத்தின் காவியமா? கண் மையை கலைத்து கலை கோலத்தை தொட்டெடுத்து கரும் புள்ளி ஒன்று சட்டென இட்டுவிட்டேன். கண் பலப்பட்டு விட்டால் என்னால் முடிந்தது.